February 21 தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மழை அதிகரிக்கும், எங்கெல்லாம் நமக்கு மழை பாதிப்புகள் இருக்கு, கடுமையான கனமழை எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமாகும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் என்பது தகவல் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். February 21ங்கிற தேதி தான் நம்ம குறிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் முழுவதுமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுது. 20, 21, 22, 23 4 நாளும் மழை இருந்தாலும் அதுல இந்த 21ங்கிறது அநேக மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முழுமையான வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வானிலை அறிக்கையை நீங்க கடைசி வரைக்கும் கேட்டா மட்டும்தான் முடியும். உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதா, இல்ல வெயில் மட்டுமே தான் இருக்க போகுதா அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்க, இந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் படிப்படியாக கண்டிப்பா அதிகரிக்க தாங்க போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. 19ஆம் தேதி மாலை இரவுல இருந்து கணிசமாக மழையினுடைய தீவிரம் ஆரம்பித்து 20ஆம் தேதி ஒரு சில மாவட்டங்களிலும் 21ஆம் தேதி அநேக மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிதமான மழைங்கிறது குறைஞ்சபட்சம் நமக்கு தீவிரமாகிரும். அப்போ February 20 முதல் 23 வரை அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு அந்த சீரான மழை பொழிவு இருக்கும். சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. எங்கெல்லாம் கனமழை, எங்கெல்லாம் மிக கனமழை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தென் தமிழகம்னு ஒன்று இருக்குங்க. இந்த தென் தமிழகத்தினுடைய பகுதிகளில் தான் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அது திண்டுக்கல்லாக இருக்கலாம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு சொல்லி முதலாவது மழை பதிவாகிறதே இந்த மாவட்டங்கள்ல தான். தென் மாவட்டங்கள்ல தான் முதல்ல மழையே வரும். அதுக்கப்புறமா தான் டெல்டாவும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க போகிறோம். அப்போ ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை இது போன்ற இடங்கள்ல பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர் இது போன்ற இடங்கள்ல கணிசமான கனமழை பொறுத்த வரைக்கும் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதுமாக 20, 21, 22 தேதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, அதை தொடர்ந்து வள்ளியூர், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், திருநெல்வேலியினுடைய நகரப்பகுதி பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலியினுடைய வடக்கு பகுதிகளில் ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி என பல இடங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி, வாடிப்பட்டி, உசலம்பட்டி, ஜக்கம்பட்டி, மதுரை, அதே மாதிரி மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளினால பல இடங்களிலும் தென் மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்பு உறுதியாகிருக்கு. நீங்கள் 2 முதல் 3 நாள் வரைக்குமே நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். 20, 21, 22 இந்த 3 நாளுமே நீங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு மழை எதிர்பாருங்க. விட்டு சீரான அளவில் மழை பெய்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு மழை காலம் போல இருக்கும். வடகிழக்கு பருவமழை வந்தால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு நல்ல ஒரு மழை காலம் போல ஒரு 2-3 நாட்கள் தமிழகத்தில் இருக்க போகுது. வெயிலின் தாக்கம் எல்லாமே குறைய போகுது. 20, 21, 22 வெயிலின் தாக்கம் எல்லாமே குறையும். அதுல குறிப்பா 21ஆம் தேதி அன்று மிதமானது முதல் கனமழை எங்கெல்லாம் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இந்த கடலோரத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஊர் பேர் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும் வானிலை அறிக்கை முடிக்க. அதனால மாவட்டத்தின் பேரை மட்டும் நம்ம சொல்றோம். சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோரங்களிலும் 21 தேதி மறக்காம ஒரு பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. 21, 22 மழை வாய்ப்புகள் இருக்கு. சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் நீங்க நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டைன்னு சொல்லி எல்லா பகுதிகளிலும் 21, 22ல பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்பு மிதமானதுலேருந்து கனமழையாக கிடைக்கும். அப்படியே ஒரே நாளில் வெள்ளப்பெருக்கு அடிச்சுட்டு போயிடுமா ப்ரோ அப்படிலாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. வெள்ளப்பெருக்குலாம் அடிச்சுட்டு போகாது. வரலாறு காணாத ஒரு மழை. பொதுவாக நமக்கு பிப்ரவரியில பெரிதளவில் மழை பெய்யாது. ஆனால் நீண்ட வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி கணிசமான ஒரு மழை பொழிவை கொடுக்கறத பார்க்குறோம். அப்படியே போனாலும் அதிகபட்சம் மிக கனமழை தென் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
மற்றபடி வட தமிழக கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு வந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அதிகபட்சம் கடலோர பகுதிகள், கடலொட்டிய மாவட்டங்கள்ல கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். உள் மாவட்டங்கள் பத்தி சொல்லணும்னா இங்கேயும் நமக்கு மழை பெய்யும். டேட் மறக்காம குறிச்சுக்கோங்க, தேதிகள் குறித்து கொள்ளுங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த பகுதிகள் முழுவதுமாக, அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை 21ஆம் தேதி இந்த ஒரு நாள் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு பரவலாக கனமழை பெய்யும். உள் மாவட்டத்தில் கணிசமான மழை பொழிவுகள் பதிவாகாம போகாது. அதனால வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட எல்லா இடங்களுக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக 21ஆம் தேதி அன்று நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் 21 மாலை மற்றும் 22ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கணிசமாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட எல்லா மழையும் 20, 21, 22, 23ஆம் தேதி காலையோட கிட்டத்தட்ட நமக்கு மழை எல்லாமே தமிழ்நாட்டில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக 2 முதல் 3 நாட்களுக்கு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக, ஓரிரு இடங்களில் மிக கனமழையாக தமிழகத்தில் வந்து பதிவாகும். ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் வரைக்குமே கூட நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் அல்லது 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்களில் 3 சென்டிமீட்டர் அல்லது 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சியில் 2 அல்லது 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்க போகுது. அதனால் நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்னினோவினுடைய தாக்கம் விரைவில் நமக்கு தொடங்க இருக்க போகுது. ஏன்னா பலரும் வந்து கோடை வெயில் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. கோடை வெயில் மோசமாக தான் இருக்க போகுது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். போன வருஷம் 2025 நம்ம வந்து ஒப்பிடும்போது இந்த 2026 வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப குறைவான வெயில் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. மழை ஒரு பக்கம் இதே போல அவ்வப்போது நமக்கு மழை வந்து கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இந்த தாழ்வு பகுதி போனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் ரொம்ப கடுமையாக அதிகரிக்க போகுது. சீக்கிரமாகவே அந்த கோடை வெயில் தொடங்கினது போல் நம்மளால உணர முடியும். அந்த உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்க போகுது. நமக்கு பகல் நேர வெப்பநிலை ஏற்கனவே நமக்கு பல மாவட்டங்களில் கணிசமாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு சிறிய நாட்கள், ஒரு 4-5 நாட்கள், இந்த 19லிருந்து 24 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி கொடுத்து மழை பொழிவுகள் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெயிலின் தாக்கம் ரொம்ப கொடூரமாக ஆரம்பிச்சிடும். அதை எதிர்கொள்றதுக்கும் நீங்க தயாராக இருந்துக்கோங்க. நம்ம வெறும் மழை மட்டுமே சொல்லலை, வரப்போகிற வெயில்ல இருந்தும் நீங்க தப்பித்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.